ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், டைட்டிலாக மேலேயே கொடுத்துட்டேன். ஸோ நீங்களே கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ஹைப்பு பண்ணிவிடுங்க, அப்போ வந்து நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்ல. ஸோ கமெண்ட் பண்ணலைன்னா மஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா, அப்போ தான் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் இல்லைடா, அதனால் சரி கொஞ்சம் ஷார்ட்டான ஒன் ஷார்ட் இன்றைக்கி ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வேணால் ஷார்ட்டாக இருக்கலாம், ஆனால் எப்பவும் போல் வைபாக தான் இருக்கும். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க கீரன்ட்டு. இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், ஐயோ கருமோ எவ்வளோ நேரத்துக்கு கிளம்புறா, ஐயோ எப்படி டென்ஷன் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடன் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, அவள் பாட்டுக்கு சும்மா தானே கிளம்புனா, அவள் பாட்டு சுடிதார் போட்டு வந்தா, நீ தான் அவளை போய் சாரீ கட்டுன்னு அனுப்பிவிட்டு இப்போ திட்டினா இது என்ன அர்த்தம்? எங்கே நான் சேலையை கட்ட சொன்னேன், ஆஃப் சாரி தான் கட்ட சொன்னேன். அதுலேயும் நான் ஆல்ரெடி அந்த தாவணியை அங்கே எடுத்துலாம் வச்சுட்டேன். ஜஸ்ட் அதை எடுத்துவும் பிள்ளைக்கு சுற்றிட்டு வர இவ்வளோ நேரமா? சேலையவே 5 நிமிஷத்தில் கட்டிடலாம் தெரியுமா, ஒரு ஆஃப் சாரியை ½ அன் ஹவராக கட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு கடுப்பாக வருது. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, நீ அவளை கிளம்பி வந்தவளை அப்படியே எழுதிட்டு போயிருக்கணும், அது இல்லாமல் சும்மா சேலை கட்ட ஆஃப் சாரி கட்டுன்ட்டு படி பைத்தியம் அப்படின்றாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு, டென்ஷன் பண்ணாதீங்க நீ வேறு. நான் சரி அண்ணனோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், சரி இவளை கொஞ்சம் அழகாக கூப்பிட்டு போனால் ஏதாச்சும் பையன் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, எம்மா தெரியாமல் அந்த முடிவை நான் எடுத்துட்டேன் போல். உங்கள் அப்பா டக்குன்னு உங்கள் அம்மா திரும்பி பார்த்துட்டு, அவள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தாண்டி போகிறா. எங்கள் வீட்டிலாம் 12th படிச்சுன்னு கட்டி கொடுத்துட்டாங்களே, 18 வயசு ரெண்டு மட்டும் கல்யாணம் மட்டும் வந்து 19 வயசில் உனக்கு மட்டும் புள்ள பத்துக்கு தெரியுதுல, அப்போ நானும் அப்படி தான் கட்டி கொடுப்பேன். உங்கள் அப்பா ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆயிடுச்சு. அவள் குழந்தடி. அதெல்லாம் குழந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் பிள்ளை 18 வயசு தாண்டிடுச்சுல, நானும் கட்டி கொடுத்துறேன்ப்பா. எங்கள் அண்ணன்லாம் அவள் பொண்ணை கரெக்டாக எங்கள் அண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்டான். நான் தான் இன்னும் தருதலை வீட்டிலே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கேற்ற மாப்பிள்ளை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பிள்ளையாண்டா மாதிரி நிற்கிதா, குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிட்டே இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைங்கிற அட்டையாளமே அந்த மூஞ்சி முகர கட்டையில் இல்லை. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, சரி 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 ரொம்ப சந்தோஷம்னு கொஞ்சம் அமைதியாக என் பிள்ளைய குறை சொன்னால் முதல்ல வரைஞ்சிக்கிட்டே சண்டைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, நீங்கள் கரெக்டாக மாடிப்படையிலேருந்து இறங்கி வரீங்க, ஒரு ஆஃப் சாரி தான் கட்டிக்கிங்க, செம்மையாக இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏங்க அழகாக இருக்கால, இப்போ தான் பொண்ணுங்கிறதே அந்த மூஞ்சில் தரலாம் அப்படி இப்படின்னு என் பிள்ளைய திட்டினா, அது அப்படி தான், ஆனால் அழகாக இருக்கால. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, என் பிள்ளை பொம்மை மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு விஷயம் டென்ஷன் ஆகிடுச்சு. நானும் தானே அழகாக இருக்கேன், நீ அழகாக இருக்கடி, பட் உனக்கு வயசு ஆயிடுச்சுல, என் பிள்ளை வயசு பிள்ளைல சூப்பராக இருக்கால. மூஞ்சுகளையும் முகரங்களையும் பாரு, இந்த அப்பனுங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல். அப்பனு அப்படியே பிள்ளையை மட்டும் ரசிக்குது. ஒருத்துக்கு முன்னாடி ஐயோ என் தொங்கம் பொட்டி எவ்வளோ அழகாக இருக்கடி, ஒரு முத்தண்டி அப்படின்னு அப்படி கிஞ்ச வேண்டியது. சே என்ன தானோ இந்த ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா காத்துட்டு போகுது, புள்ள இருக்கடி இப்பெல்லாம் பேசாதடி. அவங்க அம்மா உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, நீ போயா அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் காரில் ஏறியாச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, ஃபோன் ஹெட்ஃபோன்லாம் எடுத்துட்டீங்களா, அப்புறம் என் ஃபோனை காணா ஹெட்ஃபோனை காணா, எனக்கு முடியவே முடியாது, வண்டி திருப்புனா அடம்பிடிக்கக்கூடாது. இல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கார் எடுக்க சொல்கிறாங்க. உங்கள் அப்பா எடுத்தாச்சு. ஸோ நேராக அங்கே வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, எல்லாம் வந்துட்டாங்க போல், ரொம்ப தான் லேட்டு, வாடி, அதெல்லாம் 9 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னால் எல்லாம் 10 மணிக்கு தான் பொண்ணு வீட்டுக்கு கிளம்புவாங்க, நீ நம்ம நொய்யுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா பாதி பேர் குடிச்சிருக்காங்க, பாதி பேர் குடிக்கல, கொஞ்சம் பேர் தான் கிளம்பியே இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, இதுக்கு தான் இப்படி நொய்யின்னு எங்களை வீட்டில் சாவடிச்சியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு, டாடி எங்கள் அண்ணே 9 மணிக்கு கிளம்புறேன்னுச்சு, எனக்கு என்ன தெரியும், இப்போ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு சின்ன பிள்ளைங்க சைடு ஓடுறீங்க. வயன் தாவணி கட்டியிருக்க பார்த்துப்போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க. அவங்க அம்மா நேராக ஜங்கு கூட அம்மாட்ட போயிட்டு, என்னாச்சா நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டோ இருக்கோண்டி, சுத்தமாக முடியல. உங்கள் அண்ணா காலையில் டிஃபன் ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னால் நீ தான் சமைச்சு கொடுக்கணுன்றாரு. சமைச்சு கொடுத்தா அந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு கிளம்பி போக முடியுமா? அதை கழுவிட்டுருக்கு, அங்கிட்ட எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. ஐயோ என்னால் முடியலை, அண்ணன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல நீ, அப்படியே சொன்னால் மட்டும் உங்கள் அன்னைக்கு குழுன்னு கேட்குற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகுதுடி. சே நீங்கள் போய் குளிச்சு கிளம்புங்க, நான் வேணா அதை கழுவி வைக்கிறேன். இல்லை நீ அழகாக பட்டு சேலையெல்லாம் கட்டி கிளம்பின்ட்டு உன்னை போய் நான் எப்படி பாத்திரம் கழுவுறது? சரி வைனிங்க அவளா அங்கே பாருங்க அப்படிங்கும்போது அப்படியே உங்கள் அத்தை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஆஃப் சாரி போட்டுட்டு குதிச்சு ஓடிட்டுருக்கீங்க, அதை வேறு ஒழுங்காக உங்களால் பிடிக்குமில்ல, ஆனால் அள்ளி வாரி ஓடிட்டுருக்கீங்க. ஏன் நீ அவள் இப்படி? நான் தான் நீ அவளுக்கும் அடுத்து மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேனா,
அதான் சரி சேலையில் ஆஃபீஸர் ஏதாச்சும் கட்டிடி, அப்போ தான் நீ ஒரு பொம்பளைன்னு நினச்சாச்சும் உன்னை பொண்ணுக்கே பையன் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். யானே இப்படி சொல்கிறீங்க? பிள்ளை பார்க்க எவ்வளோ லட்சணமாக இருக்குது, லட்சணமாக தான் இருக்குது. இன்னும் 10 நிமிஷத்தில் பாருங்கள் தாவணியை கிளச்சிட்டேன், இது உருவிக்கிச்சு அப்படின்பா. ஐயோ கடவுளை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பெருமூச்சு விட்றாங்க. அவளை நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும். அது அழகு பிள்ளை தெரியுமா, என்ன சொன்னாலும் கேட்கும். அது மற்றவங்க சொன்னால் மட்டும்தான், நான் சொன்னேன்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இன்றைக்கி நீங்கள் சொல்லுவா தானே தாவணி கட்டிட்டு வந்திருக்கா, அதுக்கு நான் எவ்வளோ போகிறான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க அத்தை வந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தெலாம் விளக்கிட்டுருக்காங்க. நீங்கள் இங்கே பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. அவங்க கசின்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் கூட செம்மாட்டம். இவங்க தாவணி வந்துருச்சு. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்தா அங்கே ஒரு குழந்தை ஓடும்போது அவங்க தாவணி பிடிச்சி இழுத்துருப்பான். அதனால அந்த ஊக்கு நெளிஞ்சு தாவணி மொத்தமாக முன்னாடி கழுவிக்கிட்டு வந்துருச்சு. என்னடி இது ஏன்ட்டு இப்படி வந்து நிற்கிற? உங்கள் அம்மா அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பாங்க. என்னடேன்னு கேட்கவும் நீங்கள் டபக்குன்னு கையெடுத்து காட்டியிருப்பீங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவணி லபக்குன்னு முன்னாடி விழுந்திருக்கும். அடியே அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு எடுத்து மேலே போட்டுக்கிட்டீங்க. இது களைஞ்சிருச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஃபைன் உன்ட்டு எத்தனை தடவை சொன்னேன் அதை பத்திரமா வச்சுக்கோன்னு, இது என்ன இப்படி முன்னாடி கழட்டிட்டு வந்து நிற்கிறா? பல்ல கடிக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஐஷு பிள்ளை தான் சும்மா போகிறத விட்டுட்டு தாவணியை பிடிச்சி இழுத்துட்டு குதிச்சுட்டு ஓடிச்சு இப்படியே ஊக்குங்க பாரு நெளிஞ்சு போச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்றான். குத்தி விடுமா, நான் பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். ஏன் போய் நீ உயிரை எடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கியா நீ? ஏன் நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் பாவமாக முடிஞ்சிச்சுக்கிட்டான். உடனே வயனோட அத்தை பார்த்துட்டு ஐயோ ஏன்னே அவளை திட்டுங்க. ஆனால் வயன் நீங்கள் கையெல்லாம் ஈரமாக இருக்கே, உன் தாவணி கலர் வேலை அழகாக இருக்குது, அதில் அந்த ஈரம் பட்ட நல்லா இருக்காதே. ஆனால் இப்போ நான் இதை எப்படி குத்திருந்தேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலி எடுத்து அதுலேருந்து ஒரு ஊக்கு தராங்க. ஊக்கு ஸ்டாண்டா? அவங்க உங்களை பார்த்துட்டு ஆமாம்மா ஊக்கு ஸ்டாண்டு தான், இந்த போய் அங்கே ரூம் இருக்குல்ல அங்கே போய் கரெக்டாக இதெல்லாம் எடுத்து கட்டிக்கோ ஓகேவா? அடிச்சுட்டு நீங்களே தலையிட்டு பாருங்க. ஜங்குக் ரூம் பக்கத்து ரூம் போடி, அது ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களாம் தாவணி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக அந்த ரூம் கிட்ட போகும்போது விஷயம் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா அந்த ரூம்லேருந்து பாட்டு பாடுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் யாரா பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு தான் ஒரு குட்டியோட டவுசர் போட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு பாடி ஆட்டாடிட்டு இருக்கான். நீ இவனை பார்த்துட்டு அடே கப்பா எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வாயில் கை வச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு எப்படி தான் பார்க்குறீங்க. என்ன மாமா இப்படி இருக்குது? ஜங்குக்கோட பேக் சைடு தான் பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே ஆடிட்டே ஃப்ரெண்ட்ஸ் சைடில் திரும்பும்போது அவன் உங்களை பார்த்து அப்படியே நிற்கிறான். நீங்கள் வேறு இது நானும் கையை எடுத்து வாயில் வச்சதில்ல. முன்னாடி நம்ம ஒரு தாவணியை பிடிச்சிட்டு வந்தோம்ல, அது ஞாபகம் இருக்கணும்ல, அதை டபால்னு கீழே விட்டுட்டீங்க. ஜம்மு கடகடன்னு வந்து டக்குனு அவங்களை உள்ள இழுத்துட்டான். அடுத்த செகண்ட் டோர் லாக் ஆகுது. அந்த டோரில் நீங்கள் 2 பேருமே லாக் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே ஜங்கு சிமிட்டி பார்த்துட்ருக்கீங்க. எப்படி வந்து நின்றுட்டுருக்க மாமா? அது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் அவன் கேட்டது ப்ராசஸ் ஆகி அது அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் டக்குன்னு கீழே கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தலையை மேலே நின்று வச்சிட்டான். ஆமாம் அப்படின்றீங்க. உங்கள் சின்ன வந்து அவனோட கை இருக்குது, உங்கள் ஃபேஸ் வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். மாமா மாமா நீங்கள் கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நான் தாவணி எடுத்துப்பேன். வைன் ஆமாம் உன் வயசு தரேன் 19. ஜமுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் லைட்டாக உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜமுக்கு லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. ஜமுக்கு உங்களை பிடிச்சிட்டு என்னடி இப்படி இருக்கா அடிச்சுட்டு உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அவன் ரியாக்ஷன் மாறி கொடுத்துருப்பான். நீங்கள் நிமிஷம் விழுக்குன்னு பயந்துட்டீங்க. மாமா அப்படிங்கிறாடி ஜமுக்கு டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே பெட்டில் போட்டு அவன் உங்கள் மேலே விழுகிறான். மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? ஜமுக்கு உங்கள் மேலே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு பொண்ணு வச்சுட்டோடி எனக்கு பொண்ணு பார்த்துருக்கோங்க. ஒத்தனடி சப்பு முஞ்சா வந்துச்சு. இப்படி இருக்க நீ மாமா மாமா என்ன பேசுகிறீங்க? ஜமுக்கு உங்களே பார்த்துட்டு இவன் மாமா யாராச்சும் லவ் பண்ணுறியா? இல்லை மாமா. ஜமுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிஸ் பண்ணுறோம். அவன்ட ஒரு ஹேண்ட் உங்கள் செஸ்ட்டில் ப்ளேஸ் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் சடன் ஆக்ஷன், சேம் டைம் செம்ம ஷாக்கு. அவன் அடுத்த செகண்ட் உங்களை பார்த்துட்டு எப்போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாமா மாமா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஜங்குக்கு தள்ளும் போது அந்த டோர் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. அங்கே ஓப்பன் பண்ணிட்டு வர்றது ஜங்குக்கோட அம்மா தான். அவங்க வந்து நீங்கள் பின்கூத்த வந்திருப்பீங்கல்ல, பின்கூத்த வந்த பிள்ளையை காணாமேன்னு சொல்லிட்டு உங்களை தேடிப்பாங்க. அந்த ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்கே அழகானங்கவும் இந்த ரூமில் நீங்கள் மாமான்னு கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். இந்த ரூமில் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த ரூம் தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்கு கீழே நீங்கள் இருக்கீங்க, ஜங்குக்கு உங்கள் மேலே இருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஜங்கு அவங்க அம்மா கத்தனை கேட்டே டக்குன்னு ஜங்குக்கு எழுந்திரிச்சிட்டான். நீங்களே எழுந்திருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஆஃபீஸர் கீழே விடுது. ஜங்கு டக்குன்னு அதை எடுத்து நிமிந்து அது உங்கள் மேலே வேற போட்டுடுறோம். ஜங்கு கூட அம்மா டக்குன்னு ஷாக்காக பார்த்து டக்குன்னு கதவை சுற்றிட்டாங்க.
என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அத்தை அத்தை அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன இதெல்லாம்? அவங்க ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்குன்ட்டு நீ போ போய் அது பின்ன குத்தாங்க போ. அம்மா அது ரெஸ்ட் ரூம் போடி. அடிச்சுட்டு எங்களுக்கு கூட தாவணி தூக்கிட்டு ஓடி போயிட்டீங்க. நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தாவணி அப்படியே கீழே விட்டுட்டு அது இடுப்பில் சொல்லி தான் அப்படியே கீழே போட்டு கதை வச்சு கேட்டுட்ருக்கீங்க. என்னடா இதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். என்னடா நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, இன்னும் 1 ஹவரில் நம்ம எல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். என்னடா பண்ணிட்டு இருக்க போயின்னு ரூமில் வச்சு. எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. ஜங்கு கூட அம்மா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஜங்கு லூஸ் மாதிரி பேசுதுரோ, இன்னும் 1 ஹவரில் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நான் இத்தனை நாள் நானும் வயனை சின்ன பிள்ளை தான் நினச்சேன். எனக்கு வயனை அப்படி பார்க்கணுன்னு தோணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி பார்க்கல. இன்றைக்கி சடனாக பார்க்கும்போது அப்படின்ட்டு அந்த நிமிஷம் அப்படியே அவங்க அம்மா நிமிஷம் பார்க்குறான். நிமிஷம் வர்ணிச்சிருப்பான் விட்டுருந்தோம். பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது சும்முக்கு தரம் நல்லா இல்லை. போய மூட்டிக்க மரியாதை இருக்காது. சின்ன பிள்ளைடா அது. என்ன சின்ன பிள்ளை? நீங்கள் பார்த்துருக்க பொண்ணு வயசு 20, இது 19 அவ்வளோதான். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் தான் சொன்னீங்க உனக்கு பாரு பிடிக்கும். நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆச்சுன்னா எனக்கு வயனை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அவ்வளோ தான் வேணும். சும்மா லூஸோட நீ அம்மா எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா அவ்வளோதான். ஜங்கு கூட அம்மா கொஞ்சம் ஷாக்கு. இவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னே தெரில. ஈவன் ஜங்குக்கு இவ்வளோ நாளாக உங்கள் மேலே லவ்லாம் கிடையாது. ஓகேவா? அவன் வந்து நார்மலாக தான் உங்களை பார்த்துருப்பான். பட் சடனாக தலைவர் ஆஃபீஸர் இல்லாத இப்படி பார்த்தோன்னே வேறு பொண்ணெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு நிற்கிறான். ஜங்கு கூட அம்மா டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே உங்களை பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க. அவங்க அந்த தாவணி எடுத்து உங்களுக்கு குத்தி விட்டு உங்களை வேகமாக அந்த ரூம் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை மிஷின் எடுத்துகிட்டு என்னது கிஸ் பண்ணலாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் லிப்ஸை பாவமாக கட்டுறீங்க. உங்கள் லிப்ஸ்டிக் வந்து பாதி அலைஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் அத்தை இந்த மீதியாக அழைச்சிட்டாங்க. மொத்த லிப்ஸ்டிக்கை எடுத்துட்டாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இது பைத்தியக்காரன் இப்போ ஒன்று பேசினானா ஒத்திக்கே நிற்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் தானே சொல்லிடுறாங்க. அத்தை உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. நீ கீழே இப்போ குழந்தை கூட விளையாடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடை நான் சைடு ஸ்டெப்ஸில் இறங்கி ஓடிட்டாங்க. நீங்கள் கீழே போய்ட்டு அவங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நடந்ததெல்லாம் ப்ராசஸே பண்ண முடியல. ஏன் மாமா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற சைடு ஷாக்கு. நீங்கள் எப்படியும் அவங்க செஸ்ட்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு மாமா மாமா அங்கே தானே கையை வச்சுது அப்படின்னு இருக்கு. ஜாமுக்கு அப்படியே செம்ம மாதம் இறங்கி வரும். அவன் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் உங்கள் அம்மா போட சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்துட்டு தாவணி போட்டுருந்துருப்பீங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேம் நேவி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு சாண்டல் கலர் பேண்ட் போட்டு தலைவர் செம்ம மாதம் இறங்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிகே பார்த்துட்டு அப்படியே திரும்பி உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை அங்கே வந்து ஜிகே தான் பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. ஜிகே அவன் பாட்டுக்கு கோயிலாந்து அவங்க பக்கத்தில் கொண்டு என்ன பண்ணாட்டி எங்கள் அம்மா என்ன பேசுனாங்க? மாமா மாமா அது இங்கே பாருவேன் எனக்கு ஒன்று பார்த்துன்னு பிடிச்சிருக்கு. நீ ஒருத்தரை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, அதையே நீ என்ன பண்ணிக்கூடாது? அம்மா எப்படி இது இப்படி செட் ஆகும்? அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ போகிறோம் அந்த பொண்ணை பார்க்குறோம், பிடிச்சா கல்யாணம் பண்ணுறோம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போகிறோம். அதானே? அது கூட ஏதோ யாரோ ஒரு பொண்ணு. ஆனால் நீ இத்தனை வருஷமும் நான் பார்த்த பொண்ணு. எனக்கு இவ்வளோ நாள் சத்தியமாக சொல்கிறோம் எனக்கு துளி கூட ஃபீலிங்ஸ் வந்ததில்லை. நான் அப்படியே சுடிதாரில் அப்படியே இந்த கோக்கா மக்கான்னு அலைவேன் நீ பாட்டுக்கு அப்படி தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் மிஸ் இல்லை. நீ சத்தியமாக சொல்லிட்டு செம்மையாக இருக்குடி. நீங்கள் அப்படியே ஜமுக்கு பார்க்குறீங்க. அவன் சொல்லிவிட்டு உங்களை பார்த்து கண்ணு வேறு அடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஃபீலிங் போ அடிச்சுட்டு கூட அத்தையிட்ட வந்துட்டீங்க. என்ன சொன்னாவன்? ஒன்றும் சொல்லலை. பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்கு கிட்ட வந்து ஜங்கு கொல்லப்படத்தை கூட்டு போயிட்டு இப்படி பொண்ணாதுரும் இன்னைக்கு இப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். நான் பொண்ணு பார்க்க வரல. ஜங்கு எனக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது அத்தைகிட்ட போய் பேசு. எனக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். சும்மா பைத்தியமா நீ சட்டனா நீ பாட்டுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஃபுட்டனே நான் பேசி முடிச்சிடணுங்கிறியா? ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. எனக்கு அவன் மேலே இல்லாத உரிமை இல்லை. ஐயோ ஜங்குக்கு எனக்கு பைத்தியமே பிடிக்குது ஜங்கு. அப்படின்னு மயங்கி கீழே விழுந்துருவேன் போல. அப்படின்னு தான் நான் பிடிக்கிறேன். வா அப்படிங்கும்போது கரெக்டாக ஜங்கு கூட அப்பா வந்திருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு இதை வந்துட்டு பேசவே முடியல. குடுன்னு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஜங்கு திடீர்னு ஒயினை பார்த்துட்டு ஆஃபீஸரில் பார்த்தா எனக்கு ஒயின் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னு. அவங்க அப்பாவுக்கு ஷோக்கு அவருக்கு இடம்னு வந்துட்டு சின்னடா பா எனக்கு ஒயினை தான்ப்பா பிடிச்சிருக்கு. டீ அது கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டியாடா? பொண்ணு வீட்டுக்கு நான் 1/2 ஹவரில் போகணும்டா. எனக்கே இப்போ தான் அவளை பிடிச்சிது. என்னடி சொல்கிறான் பையன்? ஷோ ஏங்க அவள் ஒயினை பார்த்து ஒரு நிமிஷத்துல தலையில் அடிபட்ட அவனாட்ட பேசுகிறான். என்னையை பைத்தியம் முடிக்க வைக்கிறான். என்னடா இதெல்லாம்?
எனக்கு அவளை பிடிச்சிருக்குப்பா. ஷோ அத்தை நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசுவா? ஐயோ வாயை மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு இப்போ பிடிச்சிக்கிள்றாங்க. சும்மா இருமா, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வாயமுறான்ட்டு என்னடா சொல்ல வர, எனக்கும் வயன் வேணும் அவ்வளோதான். ஜங்குக்கூட அப்பா வந்து ஜங்குக்கூட அம்மா கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்னடி இதெல்லாம் திடீரும் பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுகிறான். சின்னையும் மிண்டல் ஆக்குறான். இவ்வளோ நேரம் என்ன சொன்னான், அந்த பொண்ணை நான் பார்க்க வருவேன், எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு நான் ரூமுக்குள்ள போகிறேன், ஃபைனை கீழே போட்டு மேலே படுத்து கிடக்குறான். ஃபைன் மேலேயா? ஃபைன் மேலே படுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அவ்வளோதான் கட்டிப்பேன்றான், அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்றான், கல்யாணம் பண்ணி வையின்றான், இப்போ பேச முடிங்கிறான். என்னங்க எனக்கு பைத்தியமாக பிடிக்குது. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு இதில் என்னடி இருக்குது பைத்தியம் பிடிக்க, அவன் அத்தை பொண்ணுக்கு மேலே அவன் இல்லாத உரிமையா, நீ வேற ஏன்டி நோயின்னு புலம்பிகிட்டே இருக்க. என்னங்க திட்டு நீங்கள் எவ்வளோ கூலாக பேசுகிறீங்க. சரி நான் போய் தங்கச்சிட்டு பேசுகிறேன். என் தங்கச்சி ஓகேன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு இல்லைங்க நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு எங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எங்கள் பைத்தியமா நீங்கள் போக்கு வரும்னு சொல்லிட்டு திடீர்னு இல்லை எங்களை வர முடியாதுன்னு சொல்கிறோம். எங்கள் சிங்கமாக இருக்குங்க இதெல்லாம். ஒரு உலகமே தப்பாக பேசுங்க. ஜங்குக்கடப்பா அவங்க அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு, எனக்கு ஒரு உலகம் என்ன பேசுது அப்படிங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் பையனுக்கும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் போய் தங்கச்சிட்டு பேசுகிறேன். அதுமாதிரி இதை நான் வேறு வீட்டு பொண்ணா, ஏன் வீட்டு மருமகடி, நான் பேசாமல் யார் பேசுவான், நான் போய் தங்கச்சிட்ட கேட்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிக்கூலாக வராரு. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் தோணுது ஜங்குக்கு இந்த புத்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு. ஐயோ கடவுளே எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. வேறு ஒரு பொண்ணை பார்க்க போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு, இப்போ அதுக்கு தான் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. திடீர்னு ஒயனை கேளுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எலூசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. புலம்பிட்டு இருக்கியா, இதுக்கு பைத்தியமே பிடிக்குது. அட வாடி பேசி முடிச்சதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சிக்கிட்டோம் ஏங்க அப்படின்றாங்க. அவர் தரத்துறேன் வந்துட்டு இங்கே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஜங்குக்கு அப்பா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா எங்க வெளியே வச்சுட்டு அவன் மட்டும் சிரிச்சு லைட்டாக உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா அதுதான் பேச போகிறாருன்னு. ஸோ அவன் லைட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் திருக்குன்னு உட்காந்து முழிச்சிட்டு இருக்கீங்க அந்த சைடு சேரில் உட்காந்துட்டு. ஜங்கு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு நீ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சினம் காட்டுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அடிச்சு தலையாட்டுறீங்க. தலையை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிக்னல் காட்டுறேன். நீங்கள் இதுக்கு மேலே ஆட்டினா தானே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கல குடிஞ்சிக்கிட்டீங்க. அவங்க அப்பா அம்மா ஜங்கு கூட அம்மா அப்பா ஒன்றா வந்து ஒரு ரூமுக்குள்ள போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, உங்களுக்கு புரியுதான ஷாக் ஆகுது. ஹவ் இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து திடீர்னு வந்துட்டு ஒயனை ஆஃப் சைடில் பார்த்தோன்னா ஒயனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னு. உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே ஹாப்பி. உங்கள் அப்பா டக்குன்னு ஷாக் ஆகிட்டார். என்ன சொல்கிறீங்க, அது எப்படி நம்ம அந்த பொண்ணு தானே. எனக்கும் புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, பையன் வயனை தானே பிடிச்சிருக்குன்றான். இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா முடிக்கும் போதே உங்கள் அம்மாட்ட எனக்கு ஓகேண்ணா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு உங்கள் அண்ணன் பையனோன்னு ஓகே, எப்படி இதை நீ பாடி மிஷின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திறக்குன்னு ஒரு பொண்ணை எழுதிருப்பாரு. எப்படி இது செட் ஆகும், ரொம்ப அவள் காலேஜ் தண்டி படிக்கிறான். ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் படிக்க வச்சுக்குவான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. லூசாடி நீ, எப்படி நீ ஒரு பைத்தியம் ஃபேமிலியே பைத்தியமாடி. நாங்களும் ஒன்று பைத்தியம்லாம் கிடையாது, நாங்களாம் தெளிவு தான். ஆனால் ஃபஸ்ட்டே இதை நம்ம யோசிச்சிருக்கணுங்க. பையன் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாரி கட்டி ஜங்கு கண்ணில் காட்டியிருந்தோம்னா இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருக்கும், கொண்டு வேண்டி பண்ணியா கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்படி இதெல்லாம் செட் ஆகாது, வாங்கிட்டு போய் முடியாதுன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, எங்கள் அண்ணன் கிடைச்சிப்பார் ஜங்குக்கு இல்லாத உரிமையாக தான். அதான் ஜங்குக்கு இல்லாத உரிமையாக நானே பண்ணி கொடுத்துருவேன். பைத்தியமாடி நீ. ஏங்க நான் போய் வாங்கிட்டு கேட்பேன், வாங்கி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி இவங்க ரெண்டு போய் எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த பொண்ணு அது சொல்லிக்கலாங்க, அதாவது சொந்தமாக பந்தமாக தூரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு ஜஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு, அவ்வளோதானே. இங்கே என்ன ஜங்குக்குன்னா பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னால் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும், பிடிக்கலன்னா பிடிக்கலாம் அப்படி சொல்லி தானே வச்சுருந்தான். அதனால் வந்துட்டு அதெல்லாம் இன்னும் சொல்லிக்கலாம், நீங்கள் விடுங்க, நம்ம இனி கல்யாணம் பண்ணிச்சிடலாம். அது உங்ககிட்ட பேசணும், போய் பேசுங்க. உங்கள் மருமை என்கிட்ட நீங்கள் பேசுங்க, எனக்கு என்ன போய முடிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா போய் ஜங்குக்கு கூப்பிட்டு வராரு. ஜங்குக்கு அது மாமா சொல்லுடா, எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது தாண்டா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பட்றா அது, நீங்கள் எங்கள் அத்தையை லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, எங்கள் அத்தையை கோயில் திருவிழாவில் பார்த்தீங்க பிடிச்சிது, உடனே பொண்ணுக்கிட்ட வந்து அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாண்டா, ஆனால் அந்த மாதிரி தான் எனக்கும் உங்கள் பொண்ணை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் அப்சரில் பார்த்தேன். எனக்கு வயனை இப்படி பார்க்கும்போது அழகாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அடுத்த செகண்ட் தோணுச்சு இந்த அழகை வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துருக்கலாம், அது என்னோடது மட்டும் இருக்கணும். ஆல்ரெடி அவளுக்கு நான் தானே எல்லாம், எனக்கு இல்லாத உரிமையாக, அதனால தான் நான் உரிமையாக கேட்டேன். நீங்கள் என்னமோ எல்லாம் இவ்வளோ யோசிக்கிறீங்க இதுக்கு. அது நல்ல நேரம் முடிய போதுமாம்மா, இன்னும் ஒரு 1/2 hour டக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா கையோட எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். ஐயோ
இது இன்னும் உங்கள் பரம்பரை புத்தியாடா. என்னது மாமா இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறது? அடிச்சுட்டு ஜங்க் அழகாக சிரிக்கிறான். சிரிக்காதடா மாமா, நான் நல்லா பார்த்துப்பேன். தெரியும்டா அது. ஆல்ரெடி அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற பிளான் இருந்துச்சு தானே. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானேடா பார்க்கலான்னு இருந்தோம். என்னையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, எதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்ட? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஷாக்லேயே இருக்காரு. அப்படியே ஒரு 1/2 ஆகுது. உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உங்கள் அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்ககிட்ட வந்து நீ ஜங்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு ஓகே சொல்லு அப்படின்றப்பான். நீங்களும் ஜங்குக்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வேறு ஏதோ தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி வாழ்க்கை இருக்கும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாமல் வாழ்கிறத விட தெரிஞ்சு மாமனையே கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேன்னு தோணிச்சு. நீங்கள் ஓகேன்ட்டீங்க. இப்போ உங்கள் அப்பானால தான் இதெல்லாம் ஷாக்லேருந்து அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படி இப்போ தான் பார்த்தாங்க என் பிள்ளைய, இவன் எப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதாவது இத்தனை வருஷமாக பார்த்தான், ஆனால் இந்த மாதிரிலாம் யோசிச்சதே இல்லை. எப்படி ஆஃபீஸரில் பார்த்தா உனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு ஜங்குக்கு அப்படியே சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து திட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல சரி காசு கொடுங்க வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் ஜங்குக்கு வேலை இதில் வந்துட்டு அன்னைக்கு நீ கட்டியிருந்தாரு அந்த ஆஃபீஸர் கட்டிட்டு வா அப்படின்ட்டு இருப்பாங்க. அம்மா இல்லை அம்மா ஆல்ரெடி சாரி அந்த ஆஃபீஸரில் தான் வரணும் சரி எப்படின்னு இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா அந்த ஆஃபீஸர் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சாரி தாண்டி கட்டிட்டு போங்க. இதுலேடி புது பழக்கமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியுமா முதல்ல கட்டிட்டு வர சொல்லிச்சு. நீ கட்டி விட்டா கட்டி வர வேலையை மட்டும் பாரு. உங்கள் அம்மா வந்துட்டு மேலே இதை எடுத்துப்பட்டு அல்லப்போ பின் குத்தல. இதுக்குடி பின்னெல்லாம் குத்த வேணாம் போ அவுக்கிறதுக்கு எதுக்கு பின்னு குத்திட்டு. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு யூ பேட் கேர்ள் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போடி அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை அதை கேட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இன்னும் குழந்தையாவே இருக்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 10 மாதத்தில் குழந்தை பெற்றுருவியா நீ சும்மா இரு அப்படின்றீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஐயோ ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க. 10 மாதம்லாம் வேணாம் படித்து முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பொறுமையாக பிள்ளை பார்த்துக்கலாம். அத்தை கூட பரவாயில்ல. எங்கள் அம்மா தான் ஆஃபீஸர் நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இதில் கூலாக வேறு ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் அம்மா இருக்கு பாரு எப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளேயே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே எடுத்தவங்கள பெட்டில் போட்டான். அதே பொசிஷனில் திருப்பி நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு மாமா என்ன எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி டவுட்டு பண்ணுடி ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னாச்சும் டவுட் கேட்பானடி. நான் கேட்பேன் அதுக்கேண்டி கையை தூக்கியிருக்க அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரே சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீங்கள் படுத்துக்கிட்டே எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லும்போது மேலே வேறு ஒரு கையை தூக்கியிருக்கீங்க. ஜங்க் சிரிச்சுட்டு அவன் கையோட அந்த கையை அப்படியே இன்டர்லாக் பண்ணிட்டான். அந்த 2 கையை அப்படியே மேலே இன்டர்லாக் இருக்குது. உங்கள் இன்னொரு கை வந்து ஜங்குக்கோட ஹிப்பில் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன டவுட்டு. நானும் நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம் அப்படி எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃபீஸரில் பார்த்துன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நாளில் கல்யாணம் பண்ணி ஓம் பெட்லேயே என்னை படுக்க வச்சிட்டா. எப்படி என்ன ரீசன். ஜங்க் உங்களை பார்த்துட்டு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாவணி எப்படி இழுக்கிறாங்க அப்படியே கீழே வந்துடுச்சு. ஆமாம் அது இன்றைக்கும் பெண் குத்துலையா. அன்றைக்கி நான் பெண் குத்துனேன் அது பிஞ்சு போச்சு. சரி இன்னைக்கு குத்துனியா இல்லையா குத்துலாம் ரீசன் சொல்லவா. இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் கை வைக்கிறான். அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே ரவுண்ட் பண்ணுறான். அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுறோம். மாமா அப்புறம் நீங்கள் ஜங்கு பிடிச்சிட்டு அப்புறம்லாம் வேண்டாம் போதும் இதெல்லாம் தான் பார்த்தோம். சீ அப்போ நீ என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கியா இதுக்காக பண்ணிக்கிட்டியா லூஸு. உன்னை பிடிக்கும்னா எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அதனால தான். அதான் இப்படி ஒரு ஃபிகரை நான் பார்த்ததில்லன்னு வச்சுக்குவேன். பொறுக்கி நிஜமாலே அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கு தள்ளி விட்டீங்க. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க எழுத்து அவன் மேலே போட்டான். விட மூஞ்சுங்களை பாரு எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு கேட்டால் இதுக்கும் தான் எதுக்கு கல்யாணம் பண்ணுறானுங்களோ. குட்டி கவக்காரி அவன் போ பண்ணிட்டி என்ன அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னடி இதுக்கு தானே கல்யாணம் பண்ண அதுக்கிட்ட லவ் யூ முடிஞ்ச பாரு அதுக்கு லவ் பண்ணலாம். ஐயோ எனக்கு நினைக்கும் போதே கடுப்பாக வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏறி ஜங்குக்கோட ஸ்டொமக்கில் உட்காந்துருக்கீங்க. தாவணி போட்டிருக்கோம் அந்த பொண்ணு மாதிரி நை தாவணி மொத்தமாக கீழே கிடக்கு. இப்போ ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்டோடு இருக்கீங்க ஓகேவா. கீழே வந்து பாவடை ஓகே சாரி இன்ஸ்கர்ட்டுன்ட்டு கீழே அப்படியே அந்த பாவடையோடு இருக்கீங்க. உங்கள் கால் அப்படியே வந்துட்டு நல்லா தெரியுது. ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே வந்து அந்த காலிலே போகுது. கையெடு என்னடி இதுக்கு தானே கல்யாணம் இப்போ இதுக்கு அதுக்கு போகிறேன் எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கையிடும். மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ஆகிட்டு அவர் உதவுறீங்க. என்னடி நீங்கள் ஜங்குக்கோட கையை எடுத்து அப்படியே மேலே லாக் அடிச்சு மாதிரி நீங்கள் பிடிக்கிறீங்க. அப்படியே மொக்கால்வாசி ஜங்கு மேலே ஃபுல்லாக சாஞ்சிட்டிங்க.
இப்போ உங்கள் செஸ்ட் நேராக ஜங்கோட மோத்துக்கிட்டு இருக்குது. இது என்னடி புது பொசிஷனோ, நான் கூட இந்த வீடியோலையும் பார்த்ததுல சீ பொறுக்கி அப்படின்றீங்க. ஜங்குக்கு அடுத்த செகண்ட் லைட்டாக ஒரு பைட் தான் மாமா அப்படின்றீங்க. ஜங்க் சிரிக்கிறவங்கள பார்த்து சீ பொறுக்கி நோய் சிரிக்கிற நீ. ஜங்க் அடுத்த சைடு உங்களை கீழே போட்டு அப்படியே மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜங்க்கு பார்த்துட்டு நிஜமா இதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி கேட்குறீங்க. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணுறோம். இதுக்குன்னா அதாவது லாஸ்ட்டாக நீ 12th பிடிச்சிக்கணும் உன்னை பார்த்தேன். எஸ் ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு குதிச்சுட்டே எங்கள் வீட்டுக்கு வந்தேன். ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே வந்தியா. அப்போ உன்னை பார்த்தேன். சத்தியமாக என் கண்ணுக்கு அப்படி குழந்தைய மட்டும்தான் தெரிஞ்சேன். பட் சட்டன்னா ஆஃப் இல்லை. எனக்கு என்ன திரும்ப தோணுச்சு, இப்போ என் பொண்டாட்டியை மட்டும்தான் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படி தோணுச்சு? ஏன்னா எனக்கு மேலே நிறைய உரிமை இருக்குது. அந்த உரிமையெல்லாம் நான் அதுக்கடி விட்டு கொடுக்கணும். அதுவும் ஒரு சப்பு மூஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒன்றே போய் விடணுங்கிறியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு தோணுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒன்றும் அப்போ ஒன்றும் பொண்டாட்டிலாம் கிடையாது. அப்போ நான் குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்தோன்னே தோணுவேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இவ கூட வாழணுன்றா அப்படின்னு தோணும். எனக்கு அந்த ஆஃப் சரியில்லை. உன்னை பார்க்கும்போது எனக்கு திரும்ப தோணுச்சு, இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ கூட வாழணுண்டா, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைனா உனக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நீங்கள் என்னை பார்த்துட்டு இப்போயும் லஸ்ட்டாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. லூஸு எவ்வளோ ரொமான்டிக்காக பேசுகிறேன்னு லஸ்ட்டாக பேசுகிறேன்னு காமெடி பண்ணிட்டுருக்கேடி. போட சும்மா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி எடுத்துங்கிறீங்க. உனக்கு இருக்க பற்றிய கொழுப்பு எடுத்துட்டு உங்களுக்கு கிச்சு காட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு போய் நீங்கள் உங்கள் அத்தை கூட கிச்சனில் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஹெல்ப் பண்ணல, உங்களால் நிற்க கூட முடியல, செம்ம பெயின். இன்றைக்கி அப்படியே அந்த இடத்த பிடிச்சிட்டு சைலண்டாக நின்றுட்டே இருக்கீங்க. ஏன்டி இப்போ எங்கள் உட்காருடி. பரவாயில்ல, நீங்கள் அந்த காஃபியை மட்டும் எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிட்டே போய் திரும்பி தூங்கிடுவேன். உங்கள் அத்தை நீங்கள் சொல்கிறத கேட்டு திரிச்சிட்டு சரி நான் பாலத்தை தரேன், நீ போய் குடிச்சிட்டு தங்குறியா அப்படி சரிங்க. உங்கள் அத்தையும் பாலத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை குடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு மாமா மில்க். ஜங்குக்கு அப்படியே ஹேண்டு கீழே இருக்கிறான். எங்கே பாயிண்ட் பண்ணுறான் பார்க்கும்போது ஐ வாண்ட் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி நின்று பால் குடிச்சிட்ருக்கீங்க. ஜங்க் வந்து உங்களை பார்க்குறோம், நீங்கள் அப்படியே திரும்பி நின்று அழகாக பால் குடிச்சிட்ருக்கீங்க. ஜங்க் உங்கள் காதுகிட்ட மட்டும் பண்ணிட்டு ஏன்ட்டு மார்னிங் கிஸ் கொடுக்க வந்தேன், மாமா அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் லைட்டாக தள்ளுறீங்க. உங்கள் அத்தைக்கே லைட்டாக கேட்டுக்கோங்க. அது அப்போயே நான் மாமா கூப்பிட்டாருவேன், அத்தை நீ பால் கிட்ட வரவும் நான் எங்கிட்ட வந்துட்டேன், அத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே அள்ளைக்கே ஒத்துக்கிட்டோம். அம்மா மாமா மாமா என்னடா பண்ணுறேன் நெகட்டிவ் மாமா நைட்டை தானடா முடிச்சேன் நெகட்டிவ் ஷோ ஜமுக்கா இறக்கி விட்டா அப்படின்றீங்க. அவன் அப்படியே அவங்கள ரூமில் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இப்போ 2 பேரும் செம்ம ஹாட்டான ஒரு மேக்கப் செஷனை முடிச்சுட்டு செம்ம டைமில் படுத்துறீங்க. நீ இவனை பார்த்துட்டு ஏண்டா அவன்கிட்ட பண்ண காலையிலலாம் வலு வாழ மாட்டேன் ஆட்டம் இருக்குது, வடக்கு ஒரு பிஞ்சு பேர் விட்டு தோணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து சட்டுன்னு அடிக்கிறீங்க. என்னடி அடிச்சுட்டே இருக்கு இப்போ தலைனா, ஏன்டா அப்படி பண்ணுற? அத்தை இன்னும் நினச்சிருப்பாங்க நம்ம 2 பேர்த்தையும். அவங்க நினைக்க என்ன இருக்குது பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஜங்கு அடிச்சுட்டு கொடுக்குறதுன்னு கீழே இறங்கி ஓடி போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஹிப்பில் ரப் பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் ஆமாம் அப்படின்றீங்க. அவன் பயங்கரமாக ரப் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் விடலை, அத்தை இருக்காங்களே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் மாமா வந்து கை கழுவுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அப்போ தான் சாப்பாடு எடுத்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஜங்குக்கு அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணி அப்படியே அவன் டங்கை விட்டு உங்கள் மவுத்தில் இருக்க மொத்த ரைஸையும் எடுத்துட்டான். அது இப்போ அப்படியே அவன் மவுத்தில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கான். அவன் பாட்டுக்கு கூட மின்னுட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு ஓமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி, எங்கள் அம்மா சமைச்சது இத்தனை வருஷத்துல இவ்வளோ டேஸ்ட்டாக தெரிஞ்சல, பட் இன்னைக்கு அல்டிமேட்டாக இருக்கு பாடி ரீசன் நீயோ. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். பண்ணிட்டு குடிவோம் ஓடி பேருங்கிட்ட அப்படி சொல்லிட்டு குடுக்குடும் கிச்சனுக்கு தடவிட்டு ஓடியே போயிட்டீங்களே. கிச்சனில் போயிட்டு அவசரம் பார்த்துட்டு இருக்கோம். மற்றவங்களை பார்த்துட்டு ஏன்டி உட்காந்து சாப்பிட்டு வர வேண்டியதானடி. ஒன்றும் இல்லை உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் கையை கட்டிட்டு உங்கள் அத்தை கூடயே நின்றுக்கிட்டீங்க. உங்கள் அத்தைக்கு சிரிப்பாக வருது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக்கு இப்படி தான் உங்களுக்கு பிடிச்சி எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு மாமா என்னை விட்டுட்டா அப்படி தான் இருக்குது. அவன் போய் கேட்பானா விடுடான்னு சொல்லணே சரியா அப்படி தான் கேட்பானீங்க. நான் வரல சமையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறன்னு ஓடியே போயிடுவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் ஹேர்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு மாமா என்னடி அப்படி கனல் உங்களை பார்க்குறான். கீழே என்ன பாரு ஏன் ஒன்று பார்த்தனே பாமா பார்த்துட்டு மாமா நான் காலேஜ் போகலடா அப்படின்னு சொல்ல போறியா. அம்மா எனக்கு கூட இருக்கிறதே ஹாப்பியாக இருக்கும்.
அவன் கூடயே இருக்கேன். ஜங்க் டக்குன்னு வந்து சீப் வச்சு மண்டையில் அடிச்சிட்டான். ஆமாம் ஆமாம் அடி சொல்லி ஜங்கு பார்க்குறீங்க. வெளுத்துருவேன். படிக்க போகிற வயசில் ஒழுங்காக படி. அது என்ன இப்போ ரொமான்ஸ் வந்து நான் ஒத்துக்கிறேன், நம்ம அதிகமாக தான் பண்ணுவோம். அதுக்குன்னு அது வந்து உன் ஸ்டடீஸை பாதிக்கிற அளவுக்கு நோ, ஒழுங்காக படி. நீ கேட்குறப்பெல்லாம் நான்லாம் தரேன்ல, எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண மாட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சைடு திரும்பி அவன் ஸ்டொமக்கில் இருக்க ஷர்ட் பட்டனை கழட்டிங்க. சும்மா ஒருடி ஆஃபீஸ் போகணுண்டி. ஆமாம் என்னடி ஜங்க் செஸ்ட்டுக்கிட்ட போய்ட்டு உங்கள் தலையை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறீங்க. என்னடி மேக்கப் பண்ணலாமா? வெளுத்துருவேன். நேற்று காலையில் கூட பண்ணேன். நேற்று உனக்கு காலேஜில் பண்ணோம், ஆனால் இப்போ நோ சான்ஸ். ஆமாம் என்ன ப்ளீஸ் நோ. எந்திரி ஃபஸ்ட் ட்ரெஸ் போடு. எப்படி உட்காந்துருக்கு பாரு, புருஷனை மயக்கிறதுக்காக இப்படிலாம் உட்காருவீங்களாடி? சி எப்படி பேசுகிறான் பாரு பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்ட்டு நீங்கள் ட்ரெஸ் போட்டுவிடு. எடுத்துட்டு அவனும் உங்களுக்கு சுடிதார் போட்டு சாலெலாம் குத்துடுறான். ஐயோ இந்த கருமத்தெல்லாம் எதுக்கடா குத்துறேன்? இது குத்து எடுத்துட்டு நீங்கள் இதில் அப்படி செஞ்சுட்டே இருக்கீங்க. என்னடி தொங்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஆமாம் நான் காலேஜ் போனால் மிஸ் பண்ணுவேன். மிஸ் யூ. லவ் யூ. என்னை விட்டுட்டு போகாத. இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படி கொஞ்ச நாள் ஆகும்? ஏய் அதுக்கப்புறம் தேர்ட் இயர் போயிடுபடி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ராக்டிக்கல் அது இதுன்னு சுற்றுறதுல டைம் போயிடும். கடகடன்னு போயிடும்டி. எனக்கு உன் கூடயே இருக்கணும். இப்போயும் கூட தான் இருப்பேன். காலையில் நைட் 2 நேரமே என் கூட தானே இருக்கேன். பத்தாது. லவ் யூ. அம்மா நான் நோ காலேஜ் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டுருக்கீங்க. அவங்களை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டானுங்க ஜங்கு பார்த்துட்டு. ஒரு கிஸ். லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட ஓடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் போலே ஜங்குக்கு உங்களை பார்க்காம இருக்குமில்ல, டெய்லி உங்களுக்காக மதியம் வீட்டுக்கு வருவான். அவன் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இல்லை பொண்டாட்டி இவனை பார்க்கணும் அப்படியே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக காலேஜ் வந்திருப்பான். காலேஜ் வந்தாலே உங்களை வந்து பிரின்ஸிபல் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டா அவன் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிரின்ஸிபல் ஆஃபீஸில் வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். நீங்கள் ஓடி வந்து அப்படியே ஜங்கோட ஹிப்பில் ஏறிக்காண்டிங்க. ஜங்க் அப்படியே உங்களை தூக்கி சுற்றிட்டோம். லவ் யூ மாமா, லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிச்சிங்க. பிரின்ஸிபல் ஆஃபீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரின்ஸிபலை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் சட்டை நீங்கள் குதிச்சிட்டிங்க. சாரி அது எமோஷ்னலில் ஏறிட்டேன். அவங்க உங்களை பார்த்துட்டு சரி ஜங் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் 2 நாள் லீவ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே கொண்டு வந்துட்டுருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அவங்க பேக் கொண்டு வர சொல்லிப்பான். ஸோ அதான் வந்து அவங்க அப்புறம் மேம் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இதோட மேம் கொண்டு வராங்க, பேக் எடுத்துகிட்டு வாடின்னு சொன்னால் நீ மட்டும் தலைக்கு புழுக்குன்னு ஓடி வரேன். ஆமாம் நான் தான் பார்த்தனே தலைக்கு புழுக்குன்னு போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாரி மேம் இல்லை வாங்கிட்டு பரவாயில்லப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜங்க் கொடுத்துட்டு மாமா இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறோம்? கூட் பண்ணேன் மாமா அப்படி சொல்லுங்க. ஜங்க் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ஷாப்பிங் போயிருப்பீங்க. ஷாப்பிங் போய்ட்டு நீங்கள் ஜாலியாக எல்லாத்தையும் ஷாப் பண்ணிட்டுருங்க. ஜங்க் தான் கிடைக்கிற கேப்லாம் உங்களுக்கு கிஸ் பண்ணுறது, ட்ரையல் ரூமுக்கு தள்ளிட்டு போகிறதுன்னு எல்லா செட்டும் செஞ்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு 1 மந்த் போகுது. ஜங்குக்கோட ரொமான்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணீங்க. இப்போல்லாம் அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, அம்மா இன்னைக்கு இல்லைக்காதடா அப்படி தான் சொல்லவே ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இன்னொரு 10 நாளில் வந்து ஆடி மாதம் வருது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆடி மாதத்துக்கு அந்த பொண்ணு போதும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா என்னடி என்ன ஆடி மாதத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டியா? நம்ம இதில் ஆடி மாதம் பழக்கமே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புருஷன் கூடி ஜாலியாக இருக்குது. அம்மா நான் ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு வரேன். பழக்கம் இல்லாததெல்லாம் எப்படி கூட்ட வர முடியும்? சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சுருப்பாங்க. எங்கள் அத்தைகிட்ட போய்ட்டு அத்தை என்னடி நான் ஆடி மாதத்துக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போவா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறியா? நம்ம வீட்டில் பழக்கமே இல்லைடி. அத்தை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறேன்? நீங்கள் உங்கள் அத்தை கையை பிடிச்சிட்டு நீயே பார்க்குறீல உன் மாவன் பண்ணுற டார்ச்சர் நல்லா தாங்க முடியுதா? அவன் என்னடி உன் டார்ச்சர் பண்ணா? ரொமான்ஸில் டார்ச்சர் இருக்குங்கிறதே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அத்தை கமிச்சு சிரிப்பு வந்திருக்கேன். சும்மா அருடி எப்படி சொல்லி திரும்புகிறாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை இந்த சைடு திருப்பிட்டு சத்தியமாக சொல்கிறேன் 10 நிமிஷம் வந்துட்டு தனியாக சிக்க முடியல, செஞ்சு விட்டுறான். என்னால் நடக்க முடியல. உங்கள் ஐயோ நான் அவன் அம்மாடி அம்மா தான் எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு வலிக்குது. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நல்லா தானடி கோஆப்ரேட் பண்ணுற, நீ உங்கள் அத்தை பார்த்து அத்தை அப்படின்றீங்க. நான் பார்த்துருக்கேனே அவள் கிஸ் பண்ணும்போதே அவனை இழுத்து பிடிச்சி நீ தானே நல்லா கிஸ் பண்ணுவேன். என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க?
ஆமாம் வந்து தனியாக பார்க்குறாங்க. ஹாலில் கிச்சனில் எங்கெங்கடி கிஸ் பண்ணியிருக்கீங்க? 2 பேரும் கிடைக்கிற கேப் இந்த வீட்டில் 2 பேர் இருக்கோங்கிறத மறந்துட்டு கிஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து குறையாம அவனை மட்டும் சொல்கிறது. அத்தாச்சி அதெல்லாம் விடு. அதெல்லாம் விட்டுறேன். அத்தை ப்ளீஸ். எனக்கு தெரியாதப்பா. உன் புருஷன் விட்டா நீ போ. ஐயோ அவன் விட மாட்டான். உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஸோ நைட்டு நீங்களும் ஜங்குக்கு செம்ம மேக்கோட்டு. அவன் பொசிஷன் பார்த்துட்டு உங்களை பாடா பட்டுத்தி எடுத்துட்டான். நீ ஜங்கு பார்த்துட்டு ஆமா என்னடி இன்னொரு ரவுண்டு வேணுமா? ஒரு ரவுண்டு வேணாம். என்னடி வர வர திட்டுற? என்னாலும் முடியல சாமி உன்னை சமாளிக்க. இதெல்லாம் வரும்டி. வரமா போட என்னால் சத்தியமாக முடியலடா. ஒரு பிள்ளைய போட்டு என்ன பாடா படுத்துறேன் மாமா. நான் 6 மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன் மாமா. முடியாது மாமா. இப்போ தானே ஜாலியாக பேசினா அப்படியே ஃபேஸ் அப்படியே சீரியஸாக மாற்றுது. முடியாது அதெல்லாம் முடியாது. அம்மா ப்ளீஸ். நோ அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பாவமாக கேட்குறீங்க. நவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலையிட்டு அந்த சரி திரும்பி படுத்துறான். நீங்கள் அப்படியே அங்கிட்ட போய் கீழே உட்காந்துக்கிட்டீங்க. எனக்கு எந்திரிச்சு போய் மரியாதை மேலே படு ப்ளீஸ். முடியாது ப்ளீஸ். சரி நானும் வரேன். நீயும் வரதுக்கு எதுக்குடா ஆடி மாதம்? இப்போ எதுக்கும் ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு போகிற? இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருக்கான். அனுப்ப முடியாது மாமா. மாமா ப்ளீஸ்டா. முடியாது. ஆமாம் முடியாதுலாம் முடியாது அப்படின்னு இருப்பான். நீங்கள் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அத்தைட்டு மாற்றி மாற்றி கெஞ்சிரிங்க. உங்கள் அத்தைக்கு கடைசியாக வந்துட்டு சரி அவளும் பாவம் தானே தோணியிருக்கும். உங்கள் அம்மாட்ட வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து 6 மாதத்துக்குலாம் நாங்கள் கூப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. பாவம் பிள்ளை கதறது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் அம்மா கூப்பிட வராங்க. நீங்கள் பார்க்கணுமே காலையில் குஷியாக பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கூட இந்த புருஷனை விட்டுட்டு போகிறோம். 1 மாதம் நம்ம கூட இருக்க மாட்டோம். கித்தாச்சு கவலை இருக்காடி. கிரடி எதுவும் வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறோம். இவ்வளோ தான் பேக் பண்ணுறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் அப்புறம் இப்படி தானே பேக் பண்ணணும். மாமா எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் அமைக்கி இது பண்ணி தெரியா? நான் என்ன இதெல்லாம் வைக்கணும்? என்னடி ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ண சொல்கிறீங்க. ஜங்க் அதெல்லாம் அமைக்கிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு சரி என்னையும் சேர்த்து கொண்டு போ. உன்னை கழட்டிட்டு போகணும் தான் சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். உடனே கூட்டு பண்ணுவா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பிடிச்சி தள்ளி விட்டீங்க. அப்படியே அங்கிட்டு விழுத்துட்டான். நீங்கள் ஜங்கு பற்றி சிரிச்சிட்டே மாமா இன்னொரு லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து பேக் பண்ணிடுறேன். ஏன் ஒரே வீட்டை விட்டே போயிடுறேன். என்னடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதை எடுத்து கொடுக்குறான். நீங்கள் திருப்பி சின்சியராக உட்காந்து பேக் பண்ணிச்சிங்க. எத்துக்குடி 30 நாளைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு? அதுவா 30ங்கிறது ஒரு 40 நாள். ஜங்கு அப்படியே மறைக்கிறான். ஸோ 30 நாளுங்கிறது காலையில் ஈவினிங் 2 வேலை இருக்குல்ல. 2 வேலையும் குளிச்சு போட புது ட்ரெஸ் வேணும்ல. இப்படி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களாம் தான் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் எடுத்து பெட்டிக்குள்ளே போட ஜங்கு எடுத்து வெளியே வச்சுக்க. இங்கேயே ரெடி குடு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ள வச்சுட்ருக்கீங்க. ஏன்டி அப்படி பண்ணுற? மாமா என்னால் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. அதனால எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை. ஷோ பையன் மைண்ட் வயசு இருந்துச்சு சத்தமாக பேசுகிறடி. இந்த பிளான் மட்டும் உனக்கு தெரிஞ்சது அட்டி வெளுத்த என்ன தூக்கி இங்கேயே போட்டுக்குவான். ஐயோ பையன் வாய முடிக்க உனக்கு வாயில் தான் சனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் நீங்களே கை வச்சுக்கிட்டீங்க. ஜங்குக்கு தான் இப்போ லக்கேஜில் எடுத்துகிட்டு வரான். அவன் மூஞ்ச பார்க்கணுமே அவ்வளோ டல்லாக இருக்குது. பட் உங்களை பார்க்கணுமே குதிச்சுக்கிட்டு ஜாலியாக வரீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி ஏதோ ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிற பறவையாட்ட குதிச்சுக்கிட்டு வர்ற. ஜெயிலேருந்து கூட தப்பிச்சிடலாம். உமாவே கிட்டேருந்து தப்பிக்கிறது எப்பா இந்த 5 மாதத்தில் என்னை போட்டு தாளிச்சிட்டான். உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு ஏன்டி எனக்கு கண்டிப்பாக என் பாடிக்கு 1 மாதமாச்சும் ரெஸ்ட்டு தேவை. நான் போய் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரேன். உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு ப்ளீஸ் ஒரு மாதம் சமாளிச்சுக்கிறீங்களா? ஐ வில் ட்ரை எப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுமே ஏமா லக்கேஜ் போலான்றீங்க. உங்கள் அத்தை நான் சமைச்சிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டு போட்டுண்டே அத்தை இல்லை நாங்கள் போகிறோம் அத்தை டைம் ஆகுது. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்தாட்டி போகணும் ரெடி அதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது. எங்கள் அத்தையை பார்த்துட்டு இன்றைக்கி ஏன் தான் இப்படி பண்ணுற? உங்கள் அத்தை உங்களை பார்த்து இப்போ நீ ஏன்டி என்னன்னு கேட்டேன். ஆமாம் ஏன்டி இப்படி பண்ணுற? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அப்படி தான் பண்ணுவேன். என் மகனை தவிக்க விட்டுட்டு ஓடிட்டு இதில் பிளானுக்கு வர என்கிட்டே ஃபுல்லாக கேட்டல. என் மகன் பாவம் தெரியுமா? உங்கள் அத்தையை பார்த்துட்டு சத்தியமாக மனசாட்சியை தொட்டு சொல்லு உன் மகன் பாவம். நீ லைட்டாக பாவம். ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி அம்மாங்களே இப்படித்தான் அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அத்தைட்ட நாங்கள் என்ன 1/2 hour தான் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்றீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு 1/2 hour இருக்குது சரியா நீ சைலண்ட்டாக உட்காரு அடிச்சுட்டு நீங்களே அதுக்கப்புறம் சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜங்குங்களை பார்த்துட்டு இது வந்து ஒரு கிஸ் கொடுத்துருப்படி 1 மாதம்டி ஒரு ரவுண்டு பிஞ்சிரும் அப்படின்றீங்க. ஒரு 10 நிமிஷம்
அவங்க அத்தை வந்து எங்களை பார்க்குறாங்க. நீங்கள் தலையாடிட்டுருக்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லிகிட்டே இருக்கா. அவங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியல. பட் அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் ஓஹோன்னு தலையாடுறீங்க. உங்கள் அத்தைக்கு ஒரே சிரிப்பு தான். உங்கள் அம்மாவுக்கும் புரியுது. ஏன்னா உங்கள் அம்மாட்ட வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஐயோ என்னால் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாது, நான் ஓடியாடுறேன் அப்படின்னு இருப்பீங்க. உங்கள் அம்மா இப்பெல்லாம் பேசாதடின்னு இருப்பாங்க. நீங்கள் நீ இருந்து பாருல அப்படின்னு இருப்பீங்க. உங்கள் அம்மா ஐயோ தாயே நீ வந்துரு தாயே, எதையும் பேசி தொலையாது அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் அதனால் ஓகே எப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லியாச்சு. உங்கள் அம்மாவுக்கு புரியுது. ஐயோ இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறாளோ, இதெல்லாம் இப்படி தாண்டி இருக்கும், கல்யாண வாழ்க்கைனா இப்படி தாண்டி இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு பட் என்னன்னு கிளியராக புரியல. பட் ஏதோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எதோ நடக்குது, சம்திங் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறீங்கன்னு புரியுது. இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறாள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்போ தான் அப்பா நான் ஃப்ரீ பேர்ட், இனி பேர் நான் பாட்டுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்கலாம். ராத்திரி தூங்கி எத்தனை நாள் ஆகுது, பகல்லே தூங்க விட்றான். அது பகலில் இவன் வீட்டுக்கு வந்தால் என் தூக்கம் நாசமாக போச்சு. என் லிப்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டே எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு. இவன் அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் வான்றீங்க ஐ மிஸ் யூ. அவன் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து கிஸ் பண்ணுவான், டைட்டாக ஹக் பண்ணுவான், என் ஷோல்டரை சாஞ்சு பையன் மாடியில் படுத்துப்பான். நீ இப்படி பாடு நான் இப்படி படுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவான். இப்போ இந்த பெட்டில் நான் மட்டும் தான் தனியாக படுக்கணுமா, அவன் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலி எடுத்து பார்த்துட்டு புருஷா அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை இவன் வந்தானே என்னை பாடப்படுத்துவான், நான் 10 நிமிஷம் அப்படியே மனசு அமைதிப்படுத்தி தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டீங்க கம்முன்னு. அப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. அப்பப்போ ஜங்குக்கு மிஸ் பண்ணுவீங்க. பட் ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு அப்பா இப்போ தாண்டா நல்லா தூங்குறேன், இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, இதாண்டா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படி சுற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் அம்மா நல்லா நைட்டு இட்லி தோசை வடை பொங்கல் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் செம்ம கட்டு. உங்கள் அம்மா இன்றைக்கி ராத்திரிக்கு எவனாச்சும் இந்த கட்டு கட்டுவானாடி, போ எனக்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ வடையெல்லாம் தின்னுருக்க ஜீரணமாக முடியும், அதெல்லாம் ஆகும் எனக்குள்ள ஸ்ட்ராங் பாடி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆமாம் ஸ்ட்ராங் பாடி மொதல் போய் தூங்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்களும் இந்த பெட்டில் படுத்துட்டீங்க, ஜங்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஜங்க் உங்களை பார்க்குறான். நீங்கள் பொதுவாக ஜங்குக்கு வீட்டில் வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அது வந்துட்டு நல்லா ஒரு சில்க் கிளாத்து. ஸோ நல்லா பல்லன்னு இருக்குது ஜங்க். அதை பார்க்கும்போது முன்னாடி தூங்குறியோ இப்போ 2 நிமிஷம் கண்ணு துறடி ஏங்கிறான். இங்கே ஏனாலும் சத்தத்தை காணாம் அவனுக்கு. நீ இடி அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் சத்தத்தை காணாம். ஜங்குக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ஜங்குக்கு அவசரமாக கிளம்பி இங்கே உங்கள் வீட்டுக்கே வேண்டாம். வந்தோடனே வேலையை தலைவர் காலிங் பில் தான் அடிச்சார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, ஐயோ நட்டு ராத்திரி வந்துட்டு காலிங் பில் அடிச்சிருக்கே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே தலையில் வச்சுட்டு கையை வச்சுட்டு நிற்க. அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கதை தந்துடுறாங்க. அது வா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சாத்திட்டு என்னடா ஆச்சு, வாயினை பார்க்க வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்த அன்றைக்கி வருவேன்னு நினச்சேன், சரி இன்னைக்கு தான் வந்திருக்கேன், சரி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே கதை சுற்றிட்டு போகிறாங்க. ஜங்க் அது கேட்டேன் எதே அப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து இந்த கதை தந்துட்டுருப்பீங்க, இது தெரியாமல் போச்சே அப்படி இருக்கு அவனுக்கு. அவன் வரலான்னு தான் சொல்லிப்பேன். நீங்கள் தான் நீ வந்து எங்கள் அம்மா கதை திறக்காத ஆடி மாதத்துக்குள்ளே விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ பேராக விட்டுருப்பீங்க. தலைவருக்கு இப்போ தான் தெரியுது வந்தவங்க அம்மா கதை திறந்து விடுவாங்க. நான் அட்டி பாவி ஏமாத்து கோழி இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங் டக்குன்னு படிக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஏறி வரான். உங்கள் அம்மா கீழே போய்ட்டு திரும்பி இருப்பாங்க. ஆமாம் இப்போ நம்ம கதை தந்துட்டு ஜங்குக்கு தானே கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான் செம்ம ஸ்பீடில் ஏறிட்டு இருக்கானே. இது ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கன்ஃபார்மெண்ட்டாக அவங்க ரூமுக்குள்ளே போய் கதை சுற்றிக்கிட்டாங்க. இங்கே பார்க்கணுமே ஜங்குக்கு ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறோம். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த கதை வந்து லாக் கூட பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா சாத்திருக்கீங்க அவ்வளோதான். செம்ம ஷார்ட் அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் தொடைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கூலாக தூங்கிட்டு இருக்கீங்க. அட்டி பாவி எங்கள் வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போர்வையை இழுத்து போட்டவளாட்டம் அலைவா பாரு எப்படி இருக்கான்னு பொண்ணுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துன்னு உங்கள் மேலே விழுந்திருப்பான். அம்மா அடிச்சுட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அம்மா இங்கே என்ன பண்ணுற பொண்ணு பண்ண தான் வந்தேன். அடிச்சுட்டு நீங்கள் விஷயம் பார்த்துட்டு அம்மா புண்ணியோரம் உள்ளே விட்டான். உங்கள் அம்மா தான் அல்ல அடி மாதத்துக்கு அம்மா உள்ள லூசி நல்லா ஏமாற்றி வச்சிருக்கீல. ஆமாம் இரு நீ ஃபஸ்ட்டு எதுக்கு ஆடி மாதத்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த? ஆடி மாதத்துக்கு வர சாங்கியம் இருக்குல்ல அதான் வந்தேன். அடிச்சுட்டு ஜங்க் வந்து உங்களை பார்த்துட்டு ஆனால் உங்கள் அம்மா நான் ஃபஸ்ட் நாளே நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கள் அம்மா நைட்டு குடிச்சிருக்கு போதையில் தூங்கிட்டுருக்கு. ஜங்க் உங்களை பார்த்துட்டு பித்த தாயை உடச்சு போதையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடி ஆமாம் அது சும்மா ஆடி மாதத்தை உனக்கு அத்தை கூப்பிட்டாங்க. ஆமாம் வேன் ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சு. அடிச்சுட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நம்ம பதில் ஆடி மாதமே கிடையாதான். நீ தான் எங்கள் அம்மாட்ட அட்டம் பிடிச்சிருக்க நான் போவேன். ஏண்டி தக்காளி மாமா அது அப்படிங்கிறங்காட்டி ஜங்குங்களை பார்த்துட்டு
அவ்வளோ இது இருக்கும் உனக்கு, எவ்வளோ எகத்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் போட்டிருந்துச்சு ட்ரெஸ்ஸே அவுத்துட்டா மாமா அப்படின்றீங்க. அடுத்த செகண்ட் 2 பேருக்கும் ரொம்ப ஹாட்டான மேக்கப் செக்ஷன். நீங்களும் அவனை செம்மையாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே 2 பேரும் பயங்கர மிஸ்ஸிங்ஸில் செம்ம ஹாட்டன் மேடாக போகுது. கடைசி ஜங்குங்களை பார்த்துட்டு 2 பேர் விட்டுட்டு வருவேன், சத்தியமாக வரமாட்டேன் வச்சுட்டு லாஸ்ட்டாக ரவுண்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் படுக்கிறோம். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்னால் இத்தனை ரவுண்ட் தாங்க முடியாமல் தான் ஓடியே வந்தேன், நீ இங்கேயே வந்துட்டானா. எனக்கு போய் டெய்லியும் நைட்டு வருவேன் ஆடி மாதத்துக்கு. அம்மா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலே இருங்கம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிடிச்சி வந்துட்டு போகிறேன் ஆமாம் அப்படின்றீங்க. அவன் போய் கேட்பானா, ஓகே பாய்ன்ட்டு கிளம்பி போயிருப்பான். அதே மாதிரி டெய்லி நைட் இங்கே வருவான். அவங்க அம்மா டெய்லி நைட்டு கதை தந்துட்டு அவங்க பாட்டுக்கு அம்மா போய் திங்கிடுவாங்க. அடுத்த என்ன பண்ணிட்டு வாங்கன்னா ஜங்குக்கிட்டே சாவி கொடுத்துறாங்க, நீயே தொண்டு நேரம் உள்ளே போயிருப்பா அப்படின்ட்டு. ஜங்குக்கும் அப்படி தான், உங்களுக்கு ஆடி மாதத்துக்கு எதுக்கடான்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஜங்குக்கு இன்றைக்கி வேண்டாம், நான் நாளைக்கு தாங்க வந்துடுவேன்ல. லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ் இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன், நீ திருந்தவே மாட்டல, உங்ககிட்ட தப்பிக்க வந்தால் தப்பிக்கவே முடியாது போல. இப்போவே தப்பிக்க முடியும், லைசன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வாங்கணுமென்ட்டு வந்து மாமா அப்படின்றீங்க. அவன் போய் கேட்பேன் திருப்பி இன்னொரு வந்தால் நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு பொறுக்கினாயே ஏய் உனக்கு நான் இப்படி இருக்கிறது தானே பிடிச்சிருக்கு அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே க்யூட்டாக பார்க்குறீங்க. என்ன பொறுக்கின்ற பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சினா தாண்டி ஃபுல்லாக இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் எனக்கு ஓகே ஓகே அப்படின்ற இப்படி பண்ணாத மிமிக்ரி பண்ணாதான் பிரெக்னென்ட் உனக்கு. ஆனாலும் இது உனக்கே ஓவரால்ல 1 நாள் 2 நாள் ஓகே, மாதம் ஃபுல்லாவா நீ வேணால் மாதம் ஃபுல்லாக செய்யாமல் இருந்துக்கலாம். இல்லை காலேஜ் முடிச்சுக்கிறேன், அப்போ அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகே இப்படி ஓகேன்ற அந்த 2 நாள் நீ வராததுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் இடையில 1-2 நாள் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் வரலன்னு சொல்லிடலாம். அன்றைக்கி ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு இது என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம இதே பண்ணுறோம் அப்படி தோணுச்சு. பட் இப்போ தான் தெரியுது அது நம்மளோட லவ்னு. என்னாலையும் அது இல்லாமல் இருக்க முடியல. அதை புரிஞ்சுக்க மேடம்க்கு இவ்வளோ நாள். எனக்கு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்க கடவுள் உனக்கு வச்சது தான் இதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். லவ் யூ லாஸ்ட் ஒரு ரவுண்ட்ரி மாமா திரும்பியும் தான் அப்படி சொல்லிட்டு திரும்பியும் மேக்கவுட் பண்ணியிருப்பீங்க. உண்மையை சொன்னால் உங்களாலையும் ஜங்கு விட்டு இருக்கும்ல, அவன் ஒரு 2 நாள் வராமல் இருந்திருப்பான். நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீ ஏன் எனக்கு வரல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஜங்கு சிரிப்பாக வந்திருக்கான். வேணான்னு சொல்லிட்டு தானே நீ ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போனேன். அது ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டான். இப்போ போய் கேட்டேங்க அம்மா அசிங்கமாக நினைக்கும். ஆனால் என்னால் நீ இருக்கும்ல நீ வா அப்படின்னு சொல்லிப்பீங்க. வெளில வேலை இருக்கு வரலன்னு இருப்பான். ஒரு ஃபீலிங் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். இப்போ தான் புரியுது அது வந்துட்டு அவனோட அப்ஜெக்ஷன் தானே, அது உங்களுக்கும் சப்ஜெக்ஷன் ஆக்கிவிட்டானே. ஸோ 2 பேரோட லவ்வும் இந்த மாதிரிலாம் மூவ் ஆகும். ஸோ ஹாப்பியாகவும் மூவ் ஆகும். சில டைம் அவன் கேரிங்கும் உங்களுக்கு நிறைய கொடுப்பான். இது எந்த அளவு கொடுக்குறானோ அதை விட அதிகமாக கேரிங் கொடுப்பான். உங்கள் 2 பேர் லவ் இது 2 கலந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு. என்ன தான் எனக்கு இது வேலைலாம் தப்பிக்கிறேன்னு சொன்னாலும் இதை விட்டு போக உங்களுக்கு மனசு வரல. ஜங்குக்கை விட சுத்தமாக மனசு இல்லை. எனக்கு இப்படி இருந்தால் தான் வந்துட்டு அவன் கூட நான் ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். லிட்ரலி அவனுக்கு உங்கள் மேலே எப்படி ஒரு காதல் அப்ஜெக்ஷனாக இருக்குதோ சேம் டைம் அதையும் உங்கள் மேலேருந்து அவனுக்கு வர வச்சுட்டான். ஸோ இதுதானே லவ் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் இந்த சீனை மட்டுமே யோசிச்சு ஒரு 1 ஷாட் போட்டிருக்கேன். எனக்கே இது கொஞ்சம் பரவாயில்லையே நம்மளும் எப்படி பண்ணுவோமான்னு இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சண்டே எதுவும் வைவாக ஒரு 1 ஷாட் போடலான்னு போட்டது தான். நல்லா சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த 1 ஷாட்டோட சேர்ந்து. ஓகே பாய்.